காட் பிளஸ் யூ. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூமியில எல்லாருமே சந்தோஷமா வாழணும் அப்படின்றது தான் கடவுளுடைய ஆசை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கடவுள் என்ன சொல்றாரு, அதன்படி நம்ம வாழணும். பூமியில வாழும்போது சந்தோஷமா வாழலாம். இதுதான் ஒரு பெரிய ரகசியமே. பூமியில மனுஷன் சந்தோஷமா வாழ்றது ரகசியம். நம்பர் 1 ரகசியம் இதுதான். அவருடைய வார்த்தைக்கு நம்ம எப்ப கீழ்ப்படிகிறோம், எப்ப நம்ம மீறுறோமோ, அப்பதான் நம்மளுக்கு கஷ்டம் வரும். இது ஒரு உண்மையான விஷயம். நான் எந்த அடிப்படையில் பேசுறேன்னாக்க, பைபிள் அடிப்படையில் பேசுறேன். பைபிள் வந்து ஆ ஸ்டார்ட்டிங்ல வந்து ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்து ஆ ஆதாம் ஏவாள உருவாக்கிட்டு கடவுளு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. எப்ப அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையோ, அப்பதான் அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு. அதே மெத்தட் தான் இன்னைக்கும். எல்லாருமே கடவுளுடைய ஆலோசனைப்படி வாழணும். அப்பதான் வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும் பூமியில. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, பைபிள படிச்சு, பைபிள் என்ன சொல்லுது? அத நம்ம செய்யணும். பைபிள் செய்யக்கூடாது. இந்த விஷயத்த செய்யாதீங்கன்னா, அத செய்யக்கூடாது. இந்த விஷயத்த இது செய்யணும், அத நம்ம செய்யணும். அப்படின்றது தான் அது வந்து எல்லாருமே அப்படித்தான் இருக்கணும் அப்படின்றது தான் கடவுளுடைய ஆசை. அதுக்காக தான் இயேசு பூமிக்கு வந்தாரு. இயேசு பூமிக்கு வந்துட்டு எல்லாரும் அவருடைய ஆலோசனைப்படி பிதாவுடைய ஆலோசனைப்படியும் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. அப்படின்னாக்கா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவி 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேருடைய ஆலோசனைப்படி நம்ம பூமியில வாழணும். அப்பதான் பூமியில சந்தோஷமா வாழ முடியும். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபோன் பண்ணி கூட சொல்லுங்க. கடவுள் உங்கள ஆசீர்வதிக்கட்டும். கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு நரக வாழ்க்கை வாழ்றவங்க எல்லாருமே வந்து ஆண்டவருடைய வார்த்தை மீறினவங்க தான். கடவுளுடைய வார்த்தை மீறாம, அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்தா நம்மளுக்கு கஷ்டமே வராது. இது எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்கள ஆசீர்வதிக்கட்டும்.